ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பிரிட்டிஷ் பீரியட் 1881 இருந்து ஒவ்வொரு 10 வருஷமும் முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எத்தனை மக்கள் வாழ்றாங்கன்னு என்றது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன அப்படின்னு எல்லா தரவுகளும் சேகரிக்கப்படும். எடுத்துக்காட்டா அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன வேலைக்கு போறாங்க, அவங்களோட வருமானம் என்ன, அவங்களோட ரிலீஜியன் என்ன அப்படின்னு எல்லாமே சேகரிக்கப்படும். இதோட சேர்த்து அவங்களோட கேஸ்டையும் ரெக்கார்ட் பண்ணா அதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. பிரிட்டிஷ் பீரியட்ல எடுக்கப்பட்ட எல்லா மக்கள் தொகை கணக்கெடுப்புமே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதாவது 1881 இருந்து 1931 வரைக்கும். அடுத்து 1941 இரண்டாவது உலகப் போர் காரணமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படல. அடுத்து இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1951 கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ டிராப் பண்ணிட்டாரு அப்போதைய பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆனா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. 2011 கடைசியா நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் முறையா நடத்தப்படலைன்னு குற்றச்சாட்டு வரவும் அதுவும் பப்ளிஷ் பண்ணப்படல. அடுத்து 2021 கொரோனானால சென்சஸ் நடத்தப்படல. இப்போ 2026 சென்சஸ் நடத்தப்படும்னு சொல்ல போற நேரத்துலதான் மத்திய அரசு அது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸா நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில என்னதான் இந்த நிலைமை இருந்தாலும் சில மாநில அரசுகள் தன்னிச்சையா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு தான் இருக்காங்க. குறிப்பா பீகார், தெலுங்கானா, கர்நாடகால சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. பீகார்ல எடுக்கப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாலதான் மத்திய அரசு இப்ப இந்த முடிவை எட்ட காரணம்னே சொல்லலாம். ஏன்னா பீகார்ல நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எம்பிசி மக்கள் 36%, பிசி மக்கள் 27% இருந்தாங்க. அதாவது ஓபிசின்னு எடுத்துக்கிட்டா 63% இருந்தாங்க. மத்திய அரசு சீல் பண்ணியிருக்க ரிசர்வேஷன் 50%. ஆனா இப்போ ஓபிசி மக்கள் தொகை அதை விட அதிகமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் நிதிஷ்குமார் அவர்கள் மத்திய அரசு சீல் பண்ணியிருக்க ரிசர்வேஷன் பெர்சன்டேஜை விட கூட்டணும்னு மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காரு. பீகார்ல மட்டும்தான் இந்த நிலைமையா? இல்ல, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த கர்நாடகா, தெலுங்கானாலையும் சேம் கண்டிஷன் தான். இப்போ ஏன் இந்த ரிசர்வேஷன் பெர்சன்டேஜை கூட்ட சொல்றாங்கன்னா, மொத்தம் 60% இப்போ இருக்க ரிசர்வேஷன்ல, அதாவது 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனையும் சேர்த்து ஓபிசிக்கு 27%. இது 1931 இருந்த ஓபிசி மக்கள் தொகை அடிப்படையில மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணது. இப்போ இவ்வளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னா அதுக்கு ஏற்றாப்புல ரிசர்வேஷன் பெர்சன்டேஜையும் கூட்டணும்ல. அதனாலதான் 50% இருக்க ரிசர்வேஷனை 65% சீல் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் 9 வைக்கணும்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க.